ரீசெண்டாவே லாஸ்ட் இயர்ல எடுத்துக்கோங்களேன், விமனுக்கு அகெயின்ஸ்டா நடந்த கிரைம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அதுல வந்து ட்ரக் அண்ட் ஆல்கஹாலோட இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு. நான் பயம் காட்டுறது, மாஸ்க் காட்டுறது, இப்ப எப்படின்னா என் கையில கத்தி இருந்தா எல்லாரும் பயப்படுவாங்க. தப்பான நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ராகுல் இல்ல, பல ராகுல வந்து உருவாக்குறதுக்கான ரீசன். அதுக்கு மெயினா வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணது இல்லை. இன்னொன்னும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ். அவங்களோட ஒரு பையனோட அப்பாலாம் பேசும்போதெல்லாம் வந்துட்டு ஸ்கல்லாம் உடைஞ்சு அந்த மாதிரிலாம், அதாவது தலை, கை, கால் எல்லா இடத்துலயும் அங்க வந்து வெட்டுக்கள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது. அப்படி ஒருத்தன் பண்றான், ஒரு இது பண்றான், அது வந்து ஒரு ரீலுக்காக மட்டும் இல்லாம அதனோட பின் விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அவங்க மனதுல இருந்து ஒரு மாற்றம் வந்தா மட்டுமே. இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாமே, எவ்வளவோ ரவுடிசம் பண்ணவங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேல இல்லைங்க நான் ரவுடிசம் தொழிலே விட்டுட்டேன், உணர்ந்துட்டேன்னு சொல்லி திருந்தி வாழ்றவங்களையும் நம்ம பாக்குறோம்ல. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யார் இன்டர்வியூ போறோம்னு பாத்தீங்கன்னா வழக்கறிஞர், சமூக செயற்பாட்டாளர் திருமதி பிரியதர்ஷினி அவங்க கிட்ட வாங்க பேசும். மேம் வணக்கம். வணக்கம் சார். மேம், இப்போ இருக்க சொசைட்டில வந்து இளைஞர்களும் சரி, மாணவிகளும் சரி, இந்த போதை கலாச்சாரத்துக்கும் சரி, ரீல்ஸ் மோகத்துல இருந்து அடிமை இருக்காங்களோ அப்படின்னு பல கேள்வி வந்துட்டு இருக்கு. இப்போ கூட திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 18 வயசு கீழே உள்ள ஒரு இளைஞர்கள், குழந்தைகள் கூட சொல்லலாம், அவங்க வந்து ஒரு கொடூர சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டே வந்து ஒரு நடுங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகுமே. முதல் இந்த கேஸ்ல நடந்திருக்கு. சிஎஸ் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அகெயின் சொன்ன மாதிரி தான், அந்த ட்ரக் இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம ரிப்போர்ட் ஆகுறது பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆல்கஹாலோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், இல்லை ட்ரக்கோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அது நாட் ஒன்லி இந்த மாதிரி வெட்டு குத்து அந்த அடித்தடி தகராறு அந்த மாதிரின்னு இல்லாமல் விமனுக்கு அகெயின்ஸ்டான ஒரு கிரைமா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போது, ஏன்னா இப்போ நமக்கு ரீசெண்டாவே லாஸ்ட் இயர்ல எடுத்துக்கோங்களேன், விமனுக்கு அகெயின்ஸ்டா நடந்த கிரைம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அதுல வந்து ட்ரக் அண்ட் ஆல்கஹாலோட இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த ரவுடிசம் பேஸ்ட், ஏன்னா இந்த ரவுடிசம் பேஸ்ட் வந்து நடக்குது அப்படின்னாலே முன்னெல்லாம் நம்ம ஒரு இமேஜின் பண்ணலாம். ஐ திங்க் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி ஏஜ்லாம் மூவிஸ்லாம் எப்படி காட்டுவாங்கன்னா ஒரு 50+ ஒரு அரௌண்ட் அந்த ஏஜ்ல இருக்கவங்க தான் ஒரு தாதா, ஒரு ஏரியாவோட டாப் டான் அந்த மாதிரி எல்லாம் காட்டுவாங்க இல்லையா? இப்ப அதெல்லாம் அப்படியே மாறி 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 எப்படி ஆயிடுச்சுன்னா, சின்ன வயசுல எனக்குன்னு நான் ஒரு இடத்த பிடிச்சிருந்தோன்னு இப்ப எல்லாமே ஓடுறாங்க. அது என்னன்னா நான் பயம் காட்டுறது, மாஸ்க் காட்டுறது. இப்ப எப்படின்னா என் கையில கத்தி இருந்தா எல்லாரும் பயப்படுவாங்க. இங்க கூட பாருங்களேன், நான் வந்து டான், என் இடத்துக்குள்ள நீ வரக்கூடாதுன்ற பிரச்சனை வந்து எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்து 2 பேர் உயிருக்கும் இங்க வந்து போராடிட்டு இருக்கக்கூடிய இது அதுதான். ஏன்னா இப்போ முன்னெல்லாம் வந்துட்டு அந்த நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி ரவுடிசம்குள்ள நடக்கிற இதே பார்த்துக்கலாம், கேங் வார் இருக்கும். இது நீங்க பாத்தீங்கன்னாலே மோஸ்ட்லி எப்படி நடக்கும் அப்படின்னா, யாராவது அந்த ஏரியாக்குள்ள 2 பேர் இருப்பாங்க, 2 பேர் வந்து அடிச்சுப்பாங்க, வெட்டிப்பாங்க, நாளைக்கு இவங்க அவங்களை அடிக்கிறது, அவங்க இவங்களை அடிக்கிறது. இந்த மாதிரி சில பேர் சின்ன வயசுல இருந்து பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது வேற யாரையும் நான் விட மாட்டேன்டா என் ஏரியாக்குள்ள, ஓகே நான் தான் டான், அதனால நான் சின்ன வயசுல இருந்தே நான் வந்துட்டு எனக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சு நான் ஒரு 25-30 வயசு வரும்போது நான் தான் இந்த ஏரியா பேரை சொன்னா என் பேரு தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பான நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ராகுல் இல்ல, பல ராகுல வந்து உருவாக்குறதுக்கான ரீசன். இதுல பாருங்களேன், இல்ல ராகுல் என்கிற சுல்லான் அப்படிங்கிற மாதிரியான இதுதான் இருக்கு இல்லையா? அதுல ஒரு அடைமொழி, எல்லாத்துலயும் வந்து ஒரு அடைமொழி. அது ஒரு மேபி அவங்க பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற விஷயமும் அதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். ஓகே, இதுல வந்து ராகுல் மட்டும்தானா, அவர் கூட வேற மொத்தம் 3 பேர் அப்படின்னு சொல்லப்படுது இதுல. ஓகே, ராகுல் கூட இன்னும் 2 பேர். இதுல இன்னும் என்ன ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்னா, ராகுல் மட்டும் தான் 18 above, மிச்சம் 2 பேரும் வந்து சிறார்கள். ஓகே, இப்ப இதுல அரெஸ்ட் பண்ணப்பட்டதே ராகுல் அரெஸ்ட் பண்ணி லைக் திருத்தணி கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலையும், புழல் ஜெயிலையும், மத்த 2 பேரையும் செங்கல்பட்டுல இருக்க சிறார் சீர்திருத்த பள்ளியில தான் போட்டிருக்காங்க. இப்ப நம்மளாம் என்ன சொல்லுவோம், நமக்கு ஏன் வந்து ஓட்டிங் ரைட்ஸே கொடுக்குறோம் 18 வயசுக்கு அப்புறம் தான் போது, அப்பதான் என்ன நடக்குதுன்றத கரெக்டா பகுத்தறிவு வச்சு ஆராய்ஞ்சு அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறோம் இல்லையா? பட் இவங்கெல்லாம் இந்த ரீல்ஸ், ஆக்சுவலி இந்த ராகுலோட இன்ஸ்டா பேஜ் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே கத்தி அந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு ஃபுல்லா அந்த மாஸ்க் காட்டி ரீல்ஸ் போடுறது, அந்த சாங்கும் அந்த மாதிரி போடுறது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னாலே அந்த சாங்கே அதான் சொன்னாங்க, ஊருக்குள்ள நாங்க தாண்டா டான்னு, எத்தனையோ ஊருக்குள்ள போடுவோண்டா சீனு, இந்த மாதிரி சாங், இந்த மாதிரியான பிள்ளைங்க சாங் ஆக்சுவலி இல்லையா? ஸோ இந்த மாதிரி சாங்ஸை தான் வச்சுட்டு தான் அவங்க அந்த ஒரு மாஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னை யாரு பார்த்தாலும் பயப்படணும்,
ஓகே, அந்த ஒன்று நம்ம அப்போதுல இருந்து கிரியேட் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா நம்ம பக்கத்துல யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கேயும் நடந்த ஒரு சம்பவமா இருக்கு. அதுக்கு மெயினா வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணதுல இன்னொன்னும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ். எப்பவுமே வந்துட்டு அந்த கஞ்சால தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நம்மளே இப்போ சொல்றோம் இல்லையா, ஒருத்தவங்க வந்து ஒரு ஆல்கஹாலோ ஒரு ட்ரக்கோ அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ அவங்களுக்கு ஒரு ஒரு பலம் தெரியும், ஒரு பலம் தரும். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் தெரியாது, அப்படியே மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போகணும். அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் ட்ரக்கோட ஒரு இன்வால்மெண்ட்டும் அகெயின் இந்த பர்சன் கிட்டயும் இங்க இருந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பேனா பிடிச்சி எழுத வேண்டிய கை கத்தியை பிடிச்சி, பேகை சுமந்துக்கிட்டு காலேஜ் போக வேண்டிய அந்த தோல் பட்டையில வந்து கத்தி இருந்திருக்கு. அப்ப எதனால மேம் இப்ப இருக்கிறது இதை நோக்கி போறாங்க? இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா அந்த ராகுல் வந்து 10th ஃபெயில் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. அதை எப்படி பாக்குறீங்க? இங்க என்னன்னா அவங்க பேரண்ட்ஸும் திரும்ப சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி லைக் கண்டிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகே, 10th ஃபெயில், அதுக்கப்புறம் எதுவும் போல, படிக்க போல, எதுவுமே போல. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து படிச்சா நீ நல்லா இருப்ப. ஓகே, அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு நல்ல ஆளா வரலாம், நீ வந்து ஒரு நல்ல விதத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஸ்கூல்லே படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது மார்க் கம்மியா எடுத்துட்டோம் அப்படின்னா சில வீட்டுல என்ன நடக்கும், கம்பேரிசன் நடக்கும். நீ வந்து இருக்கிய அங்க பாருன்னு சொல்லி. அது வந்து கம்பேரிசன் வந்து பாசிட்டிவாவும் மாறலாம், நெகட்டிவாவும் மாறலாம், ரெண்டுமே இருக்கு இல்லையா. இன்னொன்னு, ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அவங்க எதை பார்த்து வளர்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, எந்த சுச்சுவேஷன்ல வளர்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு, எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. நம்மளே சொல்லியிருக்கோம் முன்னாடி பேசும்போதுலாம், நிறைய மூவிஸ் வருது. மூவிஸை வந்து அது வந்து பார்க்கும் போது ஒரு கருத்தா ஒரு அவேர்னஸா தான் பார்க்கணும். நிறைய அதை வந்து உள்ள எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணா நானும் இப்படி ஆயிடலாம்ல அப்படின்னு மூவி பாணியில நடந்த நிறைய கொலைகளும் ரியலுக்கும் தெரியல. எக்ஸாக்ட்லி, இங்க எல்லாம் ரீல தான் ரியல்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. அது அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லயும் நிறைய கொலைகள் நடந்தது. நம்ம நிறைய பார்த்துருக்கோமே, பேசியிருக்கோம். அந்த மூவியில இருக்க டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிலாம் கொலைக்கான ஸ்கெட்ச் போடப்பட்டு கொலைகளும் நிகழ்த்தப்பட்டிருக்கு இல்லையா, அதுவும் நிறைய நடந்திருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரக்லே இருக்க ஒரு விஷயம் வந்து, ஏன்னா ட்ரக்கோட அடிக்ஷன் எந்த லெவலுக்கு நமக்கு தெரியும். ஆல்கஹால் அடிக்ஷனும் அதுலேருந்து மீண்டு வெளில கொண்டு வரதும் கஷ்டம். சின்ன வயசுலேருந்து அது உடம்புல ஊறி இருக்கும் போது யார் என்ன பண்ணாலும் எனக்கு என்ன, நான் இப்படி தாண்டா சுட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி என் ஏரியாக்குள்ள நீ எப்படி வரலாம், அதான் சொன்ன அந்த சின்ன வயசுல இருந்தே என்னோட ஏரியா எவனையும் உள்ள விடமாட்டேன்னு அந்த ஒரு இதுலயே சுத்தும் போது ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு வம்பு. இவங்கள மாதிரி இருக்க பசங்களை வம்பு இழுத்தாலும் காலேஜ் படிக்கிற பசங்க. எக்ஸாக்ட்லி, அந்த 2 பேரும் காலேஜ் படிக்கிற பசங்க, அன்பரசன் அனீஷ், அவங்க 2 பேரும் வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து BA ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களாவது படிச்சு உருப்படணும்னு நினைச்சாங்க. அவங்களையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இங்க ஃபர்ஸ்டே வரும்போது இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு வந்து இங்க கண்டிச்சிருக்காங்க. ஓகே, அதாவது மணவூர் அப்படிங்கிற இதுலதான் வந்து அவங்க, அதாவது இங்கிலீஷ் நியூ இயர் அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் இது. அவங்க போயிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை கண்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு ஈவினிங் திரும்ப வரும்போது அந்த இடத்துல வச்சு இந்த சம்பவம் அதுவும் ஃபுல்லா வெட்டுகளா சொல்லப்படுது. ஏன்னா அவங்களோட ஒரு பையனோட அப்பாலாம் பேசும்போதெல்லாம் வந்துட்டு ஸ்கல்லாம் உடஞ்சு அந்த மாதிரிலாம், அதாவது தலை கை கால் எல்லா இடத்துலயும் அங்க வந்து வெட்டுகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது. ஆமா, இது என்ன அவங்க அம்மா வந்து அங்க சொல்லும் போதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு. என்னன்னா என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு இங்க புரியலன்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ராகுல் வந்து இந்த பசங்களை இப்படி பண்ணும்போது அவங்களோட பேரண்ட்ஸ் போய் ராகுலோட பேரண்ட்ஸ் கிட்ட இங்க சொல்லியிருக்காங்க, என்னன்னா இந்த மாதிரி எங்களை த்ரெட்டன் பண்றான், இனிமே பைக் கூட இந்த ஏரியாக்குள்ள நீ வருவியாடான்னு எங்களை த்ரெட்டன் பண்றான், உங்க பையனை கண்டிச்சு வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் கண்டிச்சு வச்சிருக்காங்க. பட் திரும்ப அவன் தான் மாஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவன் திரும்ப வந்து இந்த விஷயத்த பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதுல என்னன்னா அவன் மட்டும் இல்லாம கூட இருந்த 2 பேரையும் கூட்டு சேர்ந்துட்டும் இந்த விஷயம் வந்து இங்க பண்ணப்பட்டிருக்கு. இல்ல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை இதை ரொம்ப துரிதமா செயல்பட்டு இருக்காங்க. கரெக்டா சம்பவம் நடந்து 5 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, தனிப்படை அமைக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதே இடத்துலதான் வந்து முன்னாடி பீகார் மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கும் நடந்த ஒரு விஷயம் இல்லையா, சேம் இதே ட்ரக்கோட. இப்போ இந்த சம்பவத்துக்குலாம் ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன சினிமா ஒரு காரணம் எடுத்துக்கலாம். ரீல்ஸ்லயும் முக்கியமா வந்து மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி இந்த ரீல்ஸ் ஒரு விஷயத்துக்கு வந்து அடிமையாகி, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் திருத்தணி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பீகார்ன்ற ஒரு இளைஞரை வந்து வெட்டியிருக்காங்க, ஆனா ரீல்ஸ்க்காக அது வியூஸ் வேணும் அப்படின்னு. இதே மாதிரி கேரளாலையும் நடந்திருக்கு. இந்த மாதிரி சம்பவம் தொடர்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா ரீல்ஸ் ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு எப்படி பாருங்க? தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தான் திரும்ப. ஆக்சுவலி இப்போ என்னன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்காக ஒரு நல்ல விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நான் நல்லபடியா மக்கள் கிட்ட ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு நீங்களே ஒரு விஷயம் இப்போ நம்மளே யோசிக்கணுமே, பாசிட்டிவா இருக்க ஒரு விஷயம் மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆகும், நெகட்டிவா இருக்க ஒரு விஷயம் ஈஸியா நெகட்டிவ் ஒரு விஷயம் அதிகமா ஈஸியா இப்போ நம்ம எக்ஸாக்ட்லி சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தான். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ஏதாவது ஒரு சீரியல் ஏதாவது ஒரு கண்டென்ட், இப்போ ஏதாவது நம்ம பேசுற டாபிக்கே ஒரு தம்ப்நெயில் வைங்களேன், அதை நீங்க பாசிட்டிவா போடுறதை விட கீழே ஏதாவது தம்ப்நெயில், மக்களுக்கு அந்த ஆர்வம் என்ன இருக்கு. இப்போ அவன் ரீல்ஸ் வருது, அது மேல நீங்க வந்து அந்த காமிக்கு வந்து கையில கத்தியோட இருக்கு, என்னடா இவன் கையில கத்தியோட இருக்கான், அப்படி என்னதான் இவன் உள்ள பண்ணிருக்கான், போய் பார்க்கலாமா அப்படின்னு மக்கள் உள்ள போறாங்க பாருங்க.
இதே தான் நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் பிரச்சனை வரும்போது அவங்க சொன்னது இதுதானே. அதாவது ரொம்ப இந்த அடல்ட் கண்டென்ட் வீடியோஸ் இதெல்லாம் போடும்போது அவங்க சொல்றது அதுவா தானே இருக்கு. நாங்க போடுறோம், மக்கள் பாக்குறதுனால தானே எங்களுக்கு காசு வருது, மக்கள் பார்க்காம இருந்தா எங்களுக்கு எப்படி காசு வரும், நிறுத்திட்டு நாங்க அடுத்த புலப்ப போய் பார்க்க போறோம் அப்படிங்கறது தானே அவங்க பாயிண்டா இருந்துச்சு. அதாவது சில கானா சாங்ல சரி ரீல்ஸ் சரி மேம் போலீஸுக்கு வந்து அகேன்ஸ்டா சொல்ற மாதிரி அந்த கருத்துக்கள்லாம் எக்ஸாக்ட்லி. அது எப்படின்னா போலீஸ் என்ன இது எங்களை எப்படி பிடிச்சிட முடியுமா அந்த மாதிரியான ஒரு டைரக்ட் சவால் விடுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து இருக்குது அந்த இடத்துல. ஓகே, நம்மளே வந்து முன்னாடி கேசஸ் பேசும்போது அந்த மாதிரி எப்படி வந்து இந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் போலீஸ் கண்ணில் படாம போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா நீங்க ஒன்றும் இல்லை, சிம்பிளா போயிட்டு ஒரு கத்தியே வாங்கணும் அப்படின்னாலுமே அது எவ்வளவு பெரிய ரிஸ்கி ஃபேக்டர்னு தெரியும். இங்க நம்ம ஈஸியா வாங்கிடுறோம், நிறைய ஸ்டேட் நிறைய கண்ட்ரீஸ்ல நம்மளால அப்படி வாங்க கூட முடியாது இல்லையா. இங்க போனோம் எடுத்துட்டு வந்துடும், எதுக்கு யூஸ் பண்றாங்க என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க அதெல்லாம் கிடையாது. அதுவும் அந்த வெட்டுக்கத்தி அந்த அறிவால் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, அப்படி ஒருத்தன் பண்றான் ஒரு இது பண்றான் போது அது வந்து ஒரு ரீல்காக மட்டும் இல்லாம அதனோட பின் விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகே, இது போன்ற சம்பவம் தொடர்ந்து நடக்குதுனால மக்கள் ஒரு சில கோரிக்கை முன்வைக்கிறா ரீல்ஸ் வந்து பேன் பண்ணுங்க, சோசியல் ஒரு கண்ட்ரோல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேன் பண்ணணும்னு சொல்றாங்க, இது எப்படி பாக்குறீங்க? பேன் பண்ணணும். இதுல என்னன்னா ராகுல் அரெஸ்ட் பண்ண அப்புறம் ஏன்னா அங்கிருந்து எஸ்கேப், அப்புறம் போலீஸ் வந்து அவங்க போன் சிக்னல் வச்சுதான் இங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம திருவலங்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்லாம அவன் அரெஸ்ட் ஆன உடனே அந்த ஊர் மக்களே ஒரு நிம்மதி அடைஞ்சதாகவும் இங்க சொல்லப்படுது. ஏன்னா அவன் என்ன பண்ணுவானா இந்த மாதிரி ஊர்ல போறவங்க வரவங்க எல்லாம் மம்பிழுத்ததாகவும் அவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொன்னா அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இங்க சொல்லப்படுது. அப்ப அவன் எந்த அளவுக்கு அதுல ஊறி போயிருக்கான் பாருங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் ரீல்ஸ் எடுத்த போன வந்தான்னு இல்லாம அது எவ்வளவு எக்ஸ்டென்சிவா இந்த இடத்துல போயிருக்கு இல்லையா. இதே நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த ரீல்ஸ் ஒரு வேலை பேன் பண்ணுமான்னு, இதே ஒரு விஷயம் எங்க நடந்தது அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம்னா டிக்டாக்ல நடந்ததா. அப்புறம் அப்படியே அதே ஆடியன்ஸ் தான் எங்க வந்தாங்க யூடியூப் பக்கம். யூடியூப்பை தாண்டி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் வியூ ரீச் மணி. அது எண்ட் ஆஃப் த டே என்ன என்ன கிடைக்குது. ஒரு பக்கம் நானும் மாஸ்க் காட்டுறேன், நானும் பயத்தை ஏற்படுத்துறேன், ஒரு பக்கம் எனக்கு அதுல இருந்து காசும் வருது. ஓகே, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு அதை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒன்லி சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றதை ஒன்று பேன் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து அப்லோட் ஆகாதபடியே வந்து அகைன் இட் அமௌண்ட்ஸ் டு வந்து வயலன்ஸ். இல்லை, இந்த மாதிரி அப்கிரேட் ஏதாவது நம்ம இதுல கொண்டு வந்தா மட்டும்தான் மேபி இதுல வந்து சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் இதுல நம்ம சொல்றோம் திரும்ப திரும்ப சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் திரும்ப இப்ப இவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க, இவனுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கதான் போகுது, இதை பத்தி யாராவது திருந்த போறாங்களா? அதுக்கு என்னன்னா திரும்ப திரும்ப அவங்க மனசுல இருந்தா மாற்றங்கள் வரணும். நம்ம நிறைய பேசும்போது நானே சொல்லியிருக்கேன், சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்ன்னு சொல்லுவேன் நான். அவங்க மனதுல இருந்து ஒரு மாற்றம் வந்தா மட்டுமே. இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாமே, எவ்வளவோ ரவுடிசம் பண்ணவங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேல இல்லங்க நான் ரவுடிசம் தொழிலே விட்டுட்டேன் உணர்ந்துட்டேன்னு சொல்லி திருந்தி வாழ்றவங்களையும் நம்ம பாக்குறோம்ல. அந்த சேஞ்ச் எங்க இருந்து வந்தது? அது விஷயம் அழகா சொன்னீங்க. இப்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது எல்லாம் சொல்ல விஷயம் என்னன்னா ஒண்ணு சினிமாவை சொல்லுவாங்க, இல்ல சினிமா தப்பா எடுக்கிறாங்க அப்படின்னு, இல்லைன்னா அவங்க பிரின்சஸ் சரியில்லை ரீல்ஸ் காரணம்ன்றாங்க. ஆனா எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராகவும் தீயவராகவும் பெற்றோர்கள் வளர்ப்பதான் இருக்கு. இங்க பெற்றோர்களையும் தாண்டி சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு ஆயிடுச்சு. நம்ம ஒரு கட்டத்துல வேணா சொல்லலாம், அதுவும் இருக்கு. வந்து பார்த்து வளர்றாங்க அதனால கொண்டு வராங்க அப்படிங்கறது ஒண்ணு தாண்டியும் அவங்க அவுட்டர் வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க எதை ஃபேஸ் பண்றாங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவும் பிளேஸ் தெரியல. நான் கேட்கறேன், இப்ப கூட அவங்க ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும், பேரண்ட்ஸ் கண்டிச்சிருக்கலாம். கண்டிச்ச பேரண்ட்ஸ் எத்தனையோ இடத்துல அவங்களே வந்து திட்டினதும் அவங்களே வெட்ட போன கதைகளும் இருக்கா இல்லையா? ஓகே மேம், நான் ஸ்டார்டிங் ஸ்டில்லையும் கேட்கல அப்படின்னு கேட்கிறேன். ஸ்டார்டிங் அந்த இடத்துல பேரண்ட்ஸ் அப்போ வந்து அந்த இடத்துல விட்டதும் ஒரு காரணம். அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, ஏதோ ரீல்ஸ் போடுறான் பையன் வரான் போறான், இங்கேயும் என்ன பேரண்ட்ஸ் கண்டிச்சாங்கன்னு தான் சொல்லப்படுது. இதே பேரண்ட்ஸ் அவனை கொண்டுட்டு போய் பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருந்தா இந்த மாதிரி பண்ற பசங்களோட பேரண்ட்ஸ் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும்ல. ஏன்னா இதை பார்த்து கண்டிப்பா அடுத்தது யாராவது மாறுவாங்களா அப்படின்னு கேட்டா அது அவங்க நினைச்சா மட்டும்தான் மாற முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே சொல்லுவாங்க எப்பவுமே வந்து தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், எல்லாம் ஆல்ரெடி கடுமையா தான் இருக்கு. பட் அதை திரும்ப பார்த்து மாறுறவங்க அவங்களா மாறினாதான் மட்டும்தான் இதன் மாதிரி ஒரு சம்பவம் வந்து மேலும் நடக்காம இருக்கலாம். ஏன்னா இந்த வயசுல ஒரு பையன் ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன சொல்றோம், அறவே இந்த ட்ரக்கை வந்துட்டு இன்வால்மெண்ட்டை சர்க்குலேஷனை ஒழிக்கணும்னு சொல்றோம். ஆனா எப்படி இவ்வளோ ஈஸியா ட்ரக் கிடைக்குது, அது ஒரு 10th ஃபெயிலு. அதுவும் சிகரெட் ஒரு ஸ்டைலா பாக்குறாங்க. ஒரு காலத்துல சிகரெட் பிடிக்கிறது தனியா நிக்கலாம் வந்து அது கெட்ட பழக்கம் அப்படின்னாங்க. ஆனா இப்ப அது ஒரு ஸ்டைலு அப்படின்னு இவங்களா நினைச்சுக்கிறாங்க. சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்களேன். ஒரு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு டேட்டா வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பேர் அந்த அடாப்டிவ் கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல, ஈஸியா வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. எங்க இருந்தாவது வருவாங்க வேலைக்கு ஒரு சிட்டியை நோக்கி போகும்போது அங்க இருக்க கல்ச்சர் என்ன ஆகும்னா, நம்ம இங்க இப்படிதான் இருக்கணும் போல, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் போல, அதாவது சோஷியல் ட்ரிங்கர் அப்படிதான் ஆரம்பிக்கும் சில பேருக்கு.
ஓகே, அப்ப நம்ம ட்ரிங்க் பண்ணாதான் நம்மளால இந்த கூட்டத்தோட ஐயோ நீ குடிக்கலையா அப்படின்றதுலாம் உன்னை வந்து நாங்க எங்க குரூப்ல சேர்த்துக்க மாட்டோன்ற அளவுக்குலாம் எனக்கு இருக்கா இல்லையா? அது ஒரு கட்டத்துக்கு மேல தாண்டி சந்தோஷமா இருந்தா குடிக்கிறது, எனக்கு வருத்தம் இருந்தா குடிக்கிறது, அது அப்படியே ஹேபிட்டா மாறி ஹேபிச்சுவலா அவங்க மாறி இது வேற மாதிரியான சைக்கலாஜிக்கல் விளைவுகளை ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையே முடிகிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள். நன்றி மேம். இந்த கேஸை பத்தியும் இந்த கேஸ் மூலமா பெற்றோர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் என்ன தெரிஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து நன்றி.